ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்டான ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா இது ஆர்கானிக்கில் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பென்சீன், இதான் பென்சீனுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் மட்டும் 3 பாண்ட் 3 டபுள் பாண்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு வெளியில் மைனஸ் ஆகும். இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே உள்ள வந்துடும். ஸோ இங்கே டபுள் பாண்ட், இங்கே மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அங்கே அகைன் இங்கே ப்ளஸ் எல்லாத்துலேயுமே அப்படியே காமனாகவே இருக்கும். இது மூவ் ஆகாது. அங்கே இங்கே இருக்கிறது இங்கே வந்துருச்சு அப்படின்னா இங்கே மைனஸ் வந்து இங்கே பாண்ட் ஆகும். அங்கே இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்கே மைனஸ் ஆகும். அங்கே நெக்ஸ்ட் ரெசனன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் இங்கே வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்து என்னாகும், நமக்கு போயிடும். அட் லாஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் போட்டு அது ஒரு ரெசனன்ஸ் ஃபார்மில் எழுதலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ். இதில் மட்டும் 1 2 3 4 5 6. ஸோ பென்சீனில் மட்டும் வந்து நமக்கு 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா, அதில் மட்டும் 3 டபுள் பாண்ட் இருக்குது. அதனால தான் நமக்கு என்ன ஆகும், மொத்தம் 6 டைம் வந்து ரெசனன்ஸ் எஃபெக்டில் வரும். தேங்க்யூ.